ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேனா இல்லை என்பதை எனக்குள்ளே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதா காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாக விசுவசிக்கின்றேன், நான் நம்புகின்றேன். பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்ற போது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில், ஆமென், நீ முழு இதயத்தோடு நீ விசுவாசித்தால் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற போது நாம் என்ன செய்வோம்னா, அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அப்பொழுதுதான் நம்ம அவருக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்ன செய்யணும் இருக்க முடியும். ஆமென். பரிசுத்த வேதாகமம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. எப்படி என்று சொன்னால், ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கின்ற அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கின்ற போது தடை வராதபடிக்கு நான் தேவகுமாரன் என்று சொல்லி கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.